ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம புவியியல் 10ஆம் வகுப்பு புவியியல் பாடம் 4, அதாவது இந்திய வேளாண்மை, இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். டேஸ் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது அப்படிங்கிறாங்க. விடை வந்துட்டு செம்மண். அடுத்தது, எந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள மண் வகைகளை 8 பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளது அப்படிங்கிறாங்க. விடை வந்துட்டு இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம். அடுத்த கேள்வி பாருங்கள். நான் வந்துட்டு இந்த வீடியோவில் சரியான விடைக்கு வெறும் விடை மட்டும்தான் சொல்கிறேன். ஸோ ஆப்ஷன் எதுவும் சொல்ல கிடையாது. ஏன்னா ஆப்ஷன் சொன்னால் உங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகும், எனக்கும் டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் நான் வெறும் விடையை மட்டும்தான் சொல்கிறேன். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது 3வது கேள்வி பாருங்கள். ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் வந்து என்ன மண்னு கேட்குறாங்க. விடை வந்துட்டு வண்டல் மண். இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை வந்து என்னன்னு கேட்குறாங்க. பங்க்ரா நங்கல் அணை. அடுத்தது, டேஸ் என்பது ஒரு வாணிப பயிர் அப்படிங்கிறாங்க. விடை வந்துட்டு பருத்தி. அடுத்தது வந்துட்டு, கரிசல் மண் வந்து டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. பருத்தி மண். அடுத்த கேள்வி பாருங்கள். உலகிலேயே மிக நீளமான அணை டேஸ் அப்படிங்கிறாங்க. விடை வந்துட்டு ஹிராகுட் அணை. அடுத்த கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவில் தங்க இலை பயிர் என அழைக்கப்படுவது டேஸ் அப்படிங்கிறாங்க. விடை வந்துட்டு சணல். அடுத்தது, சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும் அப்படிங்கிறாங்க. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க முதல்ல. ஸோ அதை பார்க்கலாம். கூற்று பாருங்கள். பழங்கள், காய் வகைகள் மற்றும் பூக்கள் பயிரிடலில் ஈடுபடுவது தோட்டக்கலை துறையாகும். காரணம் பாருங்கள். உலகளவில் இந்தியா மா, வாழை மற்றும் சிட்ரஸ் பல வகை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு கூற்று சரி, காரணம் தவறு. விடை வந்துட்டு சரியானது. அடுத்த கேள்வி பாருங்கள். அடுத்து கூற்று காரணம் பாருங்கள். வண்டல் மண் ஆறுகளின் மூலம் அரிக்கப்பட்டு படிய வைக்கப்பட்ட மக்கிய பொருட்களால் ஆன ஒன்று அப்படிங்கிறாங்க. காரணம், நெல் மற்றும் கோதுமை வண்டல் மண்ணில் நன்கு வளரும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு உண்டான விடை வந்துட்டு கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம் அல்ல. ஸோ இதுதான் சரியானது. அடுத்தது, பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும்னு கொடுத்துருக்காங்க. கோதுமை, நெல், திணை வகைகள், காப்பி. இதில் பொருந்தாதது காஃபி. அடுத்தது, காதர், பாங்கர், வண்டல்மண், கரிசல்மண். இதில் வந்துட்டு கரிசல்மண் சரியானது. வெள்ளப்பெருக்கு கால்வாய், வற்றாத கால்வாய், ஏரி பாசனம், கால்வாய். ஸோ இதில் ஏரி பாசனம் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடியதில் பொருந்தாத ஒன்று. அடுத்தது, பொறுத்துக்க கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் வந்து என்னன்னு கேட்குறாங்க. உத்தரப்பிரதேசம். காஃபி வந்துட்டு கர்நாடகா. டெஹ்ரி அணை வந்துட்டு இந்தியாவின் உயரமான அணை. அடுத்தது வந்துட்டு ஹிராகுட் வந்துட்டு மகாநதி. தோட்டக்கலை வந்துட்டு தங்க புரட்சி. இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.